Good morning to 11 students. Physicsல third unit பார்த்துக்கிட்டு இருக்கோம் laws of motion. அதில் part 2 இன்னைக்கு பார்க்க போகிறோம். நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம், இனர்சியா பற்றி பார்த்தோம். இப்போ இந்த இனர்சியாவை எப்படி நோட் பண்ணுறோம், எங்கேருந்து நோட் பண்ணுறோம், எந்த ரெஃபரன்ஸை நம்ம ஃப்ரேமாக வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே நுழைவோம். இனர்சி ஆஃப் டைரக்ஷன் போன கிளாஸ் பார்த்ததில் கொஞ்சம் இது பெண்டிங் இருந்துச்சு. அந்த இனர்சி ஆஃப் ரெஸ்ட், இனர்சி ஆஃப் மோஷன், இனர்சி ஆஃப் டைரக்ஷன். when a stone attached to a string is in whirling motion and if the string is cut suddenly, the stone will not continue to move in a circular motion but moves tangential to the circle, is illustrated in figure 3.4. This is because the body cannot change the direction of motion without any force acting on it. The inability of an object to change its direction of motion on its own is called inertia of direction. பாருங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கல்லை கட்டி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலாச்சும் இந்த கல்லுக்கும் கயிறுக்குமான தொடர்பு கட் ஆனிச்சுன்னா அதற்கு பிறகும் அது சர்க்குலர் மோஷனில் போகாது. எங்கே கட் ஆகுதோ அதே டேஞ்சென்சியல் டைரக்ஷன், தொடுகோட்டு திசையில் போகும். இங்கே இந்த டைரக்ஷன், இந்த இடத்துல வரும்போது இந்த டைரக்ஷன், இந்த வரும்போது அப்பர், இது ஹரிசாண்டலாக போகும், இது டவுன்வர்டில் வரும், இது ரைட்டு ஹரிசாண்டலில் போகும், இது அப்பரில் போகும். எந்த இடத்துல கட் ஆகுதோ அதோடைய டேஞ்சென்சியல் ஹரிசாண்டல் டைரக்ஷன்லையோ அப்பர் டைரக்ஷன்லையோ போகும். அப்போ தொடர்ச்சியாக என்னாகாது, வட்டப்பாதையில் இயங்காது. அப்போ தன்னுடைய டைரக்ஷனாக அது மாற்றிக்க முடியாது. இதுக்கு என்ன பேர்னா இனர்சி ஆஃப் டைரக்ஷன். when we say that an object is at rest or in motion with constant velocity, it gives a meaning only if it is specified with respect to some reference frames. In physics, any motion has to be started with respect to a reference frame. It is to be noted that Newton's first law is valid only a certain special reference frames called inertial frames. In fact, Newton's first law defines in inertial frames. இப்போ நம்ம பூமியை விட்டு வெளியில் போய் பார்க்கும்போது இந்த பூமி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பூமி மேலே இருக்கவங்களுக்கு பூமி இயங்கிறத உணர முடியாது. அதனால இந்த நியூட்டனுடைய விதிகளை நம்ம இயக்கத்தை விட்டுட்டு நம்ம பூமி நிலையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே தான் இந்த விதிகளை பயன்படுத்த போகிறோம். இதுக்கு என்ன பேருனா அன்ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம்ஸ் ஆர் இனர்சியல் ஃப்ரேம். இனர்சியல் ஃப்ரேம்னா தன்னுடைய முடுக்கப்படாத, மாற்றம் இல்லாத ஃப்ரேம்னு பேர். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் எந்திரத்துலேருந்து நீங்கள் குறிக்கிறீங்க. இப்போ நான் இப்போ உட்காந்துருக்கிறேன், எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு பொருள் வருது, அது எக்ஸாக்ட்னு வச்சுக்கிறேன். லெஃப்ட்லேருந்து ஒன்று வருது, ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கிறேன். ரைட்லேருந்து ஒன்று வருது, இசட் ஆக்சிஸ் வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு 3 டிசைனில் என்னால் நோட் பண்ண முடியும். இப்போ பிரேமாபுரம் இது வந்து எக்ஸ் ஒய் இசட் ஆக்ஸ் கோஆர்டினேட்டில் இந்த 3 பக்கெட்டும் நடக்கிறத என்னால் நோட் பண்ண முடியும். அப்போ நான் எந்த இடத்துல நின்று குறிக்கிறேனோ நான் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், நான் ஒரு அப்சர்வர். இப்போ இந்த அப்சர்வருக்கு எங்கேருந்து குறிக்கிறாங்க, எதெல்லாம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம், இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பக்கத்துக்கு நமக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இனர்சியல் ஃப்ரேம், முடுக்கப்படாத குறிப்பாயம். அப்போ நிலைம குறிப்பாயம், நிலைமம்னா அப்படியே இருக்கிறது, அதான் இனர்சியல்னா அப்படியே இருக்குது. நிலைம குறிப்பாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. If an object is free from all forces, then it moves with a constant velocity or remain at rest when seen from the inertial frames. ஒரு பொருள் எந்த விஷயம் செயல்படனா அப்படியே இருக்கும், அல்லது ஒரு சீரான இயக்கத்தில் இருந்தால் அது இனர்சியல் ஃப்ரேம். அது என்னது, இனர்சியா, அப்படியே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. Thus there exists some special set of frames in which if an object experience no force, அதில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அதோட நிலையை மாற்றிக்கிறோம். It moves with a constant velocity or remains at rest
But how do we know whether an object is experiencing a force or not? அவ விசை வந்து செயல்படாமல் இருந்தால் ஒரு பொருள் அப்படியே இருக்கும், தன்னுடைய நிலைமையை மாற்றிக்காது. அந்த பொருளுடைய சீரான இயக்க நிலையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அது மேலே விசை செயல்படுதா இல்லையாங்கிறத நான் எப்படி நோட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது? ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எர்த்தில் எந்த பொருள் இருந்தாலும் அது மேலே கண்டிப்பாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசை செயல்படும். இன் த ஐடியல் கேஸ், if an object is in deep space very far away from any other object, பூமியை விட்டு ரொம்ப தூரத்தில் ஒரு பொருள் போயிருச்சு, புவியீர்ப்பு விசையை தாண்டி எட்டி இருக்கு அப்படின்னா தென் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா வில் பி சர்டைன் வேலிட். அப்போது அது என்னது நிலைமைக்குரிய, அது எந்த விஷயம் அது மேலே செயல்படாது. விசையே செயல்படலைன்னா அதை நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஆனால் such deep space can be treated as an inertial frame, but practically it is not possible to reach the such deep space and verify Newton first law. நம்ம வெளியிலேருந்து நம்ம போய் என்னது எதுவும் பார்த்து பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம குறிக்க போகிறது கிடையாது, இயக்கத்தை குறிக்க போகிறது கிடையாது. அப்போ அதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. பூமியை தாண்டி போயிட்டு பூமியில் இயக்கத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது என்னது, நம்ம பூமி ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும், ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனால் பூமியில் உள்ளவங்களுக்கு பூமி ரிவால்வ் ஆகிறது தெரியாது. For all practical purposes we can treat earth as an inertial frame. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பூமியை வந்து ஒரு இனர்சியல் ஃப்ரேம், இது பூமி மேலே பூமியோட இயக்கத்தை முற்றிலும் நிராகரித்து தான் இந்த என்னது நம்ம என்ன பண்ணுறோம், பூமியில் உள்ள பொருளோட இயக்கத்தை விளக்க போகிறோம். Because an object and the table in the laboratory appears to be at rest always. ஒரு லேபரேட்டரியில் ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வைக்கிறீங்க. This object never picks up acceleration in on the horizontal direction. அதோடைய கிடைமட்ட திசையில் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ அதோடைய ஹரிசாண்டல் பொசிஷனில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஸோ த லேபரேட்டரி கேன் பி டேக்கன் அஸ் இன் ஏ இனர்சியல் ஃப்ரேம். அப்போ அந்த புக்கு அப்படியே இருந்தால் அது ஒரு இனர்சியல் ஃப்ரேமாக லேபரேட்டரி எடுத்துக்கலாம். ஃபார் ஆல் பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கால்குலேஷன்ஸ், அது வந்து எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பார்க்கலாம், கால்குலேஷனையும் பார்க்கலாம். For making these conclusions, we analyze on the horizontal motion of the object as there is no horizontal force that acts on it. அதில் ஹரிசாண்டலில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. அவள் பர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும், கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். We should not analyze the motion with vertical direction as the two forces, gravitational force in the downward direction and normal force in the upward direction. அப்போ புவியீர்ப்பு விசையினால அந்த டேபிள் மேலே ஒரு புக்கு கீழ் நோக்கி செயல்படும், அதற்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸை அந்த டேபிள் என்ன பண்ணும், அந்த புக்கு மேலே மேல் நோக்கி செயல்படுத்தும். நம்ம வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பூமி மேலே செலுத்துகிறோம், பூமி அதுக்கு ஈக்குவலான என்னது அப்வர்ட் ஃபோர்ஸை மேல் நோக்கி செலுத்துது, அதனால தான் நம்மளால் நடக்க முடியுது. கொஞ்சம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ டேபிள் மேலே ஒரு புக்கு இருக்குன்னா கண்டிப்பாக டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதாவது கீழ் நோக்கி திசையில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த டேபிளோடைய அப்பர் சர்ஃபேஸ் என்ன பண்ணும், அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை எங்கே காட்டும், மேல் நோக்கி செயல்படுத்தும். அப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். தட் ஆக்ட் ஆன் மேக்ஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா deals with the motion of the object in the absence of any force and not the motion under zero net force. அப்போ இதில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத போது தான் அந்த ஃபர்ஸ்ட் லாவே என்னது அப்ளிகபிள் ஆகுது. சப்போஸ் எ ட்ரெயின் இன் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு இனர்சியல் ஃப்ரேம், then an object is at rest in the inertial frame outside the train appears to move with the constant velocity with respect to the train viewed from within the train, so the train can be treated as a inertial frame. All inertial frames are moving with the constant velocity relative to each other. இப்போ ட்ரெயினில் உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னது போயிட்டு இருக்காரு, கார் போயிட்டு இருக்காரு, ஆனால் அவர் உள்ளவர் அவர் என்னது அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போ அவர் வெளியில் உள்ள ஒரு பொருளை பார்த்தாருன்னா வெளியில் உள்ள பொருளும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் ஏறி போகும்பொழுது தரையை பார்த்தீங்கன்னா தரை வேகமாக பின்னோக்கி ஓடுற மாதிரி இருக்கும், அல்லது மரங்கள்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும்.
அப்போ ஒரு ஆளை பொறுத்து இன்னும் அவரோட வெலாசிட்டியை நம்ம நோட் பண்ணும்போது அந்த உள்ள பஸ்ஸில் உட்காந்துருக்கிறோ ட்ரெயினில் உட்காந்துருக்கிறோ அவர் இனர்ஷியல் ஃப்ரேமாக என்ன பண்ணலாம் கருதி கொள்ளலாம். So the train can be treated as an inertial frame. All the inertial frames moving with constant velocity relative to each other. ஒவ்வொரு இனர்ஷியல் ஃப்ரேமுமே பக்கத்தில் உள்ள போது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. இப் an object appears to be at rest in one inertial frame, it may appear to move with constant velocity with respect to another inertial frame. இப்போ வெளியில் உள்ளவருக்கு பார்த்தோம்னா காரில் உள்ளவர் போகிற மாதிரி இருப்பார், இவரை பொறுத்து அவர் குறிப்பிட்ட வெலாசிட்டியில் போயிட்டு இருக்காரு. உள்ளவருக்கு வெளியில் உள்ள நார்மலாக ஸ்டாண்டர்டாக இருக்காது, ரெஸ்ட்டில் இருக்காது, மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். For example, in figure 3.5, the car is moving with uniform velocity with respect to a person standing. இந்த ஒருத்தர் இருக்காரு, கார் மூவ் ஆகுது. On the ground, as the car is moving with constant velocity with respect to a person at rest on the ground, both frames are inertial frame. இவருக்கு இது இனர்ஷியல் ஃப்ரேம், உள்ள உட்காந்துறவருக்கு அது இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ காரில் உள்ளவருக்கு அது இனர்ஷியல் ஃப்ரேம்னா வெளில நிற்கிறதுக்கு அவர் நிற்கிறது தான் என்னது இனர்ஷியல் ஃப்ரேம். வித் ரெஸ்பெக்ட் டு த கார் அண்ட் த கிரவுண்ட் அது போத் ஆர் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ பூமியில் இயக்கத்தில் இருக்குன்னா ஒன்று இன்னொன்றை பொறுத்து குறிப்பிட்ட இயக்கத்தில் இருக்கும். Suppose an object remains at rest on a smooth table kept inside the train. ஒரு ட்ரெயின் இருக்கு, அதுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் மேலே ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் இஃப் த ட்ரெயின் சடன்லி ஆக்சலரேட்ஸ், அவர் என்ன பண்ணாரு நிறுத்துறாரு அல்லது வேகத்தை அதிகரிக்கிறார். ஏதோ ஆக்சலரேட்னா அது அதில் விசை செயல்பட்டு அந்த திசை வேகத்தில் மாற்றம் ஏற்படுதுன்னா நம்ம என்ன பண்ணுறது ட்ரெயினை பிரேக்கை அமுக்குறாரு, உடனே ட்ரெயின் என்னது ஸ்டாப் இதுக்கு ஓய்வு நிலைக்கு வருது. which we may not sense, the object appears to accelerate backward even without any force acting on it. அது முன்னோக்கி போய் விழுந்துச்சுன்னா பஸ் மூவ் ஆகும்போது நிற்கிறது, அதில் ஸ்டாப் ஆன ட்ரெயின் மூவ் ஆனிச்சுன்னா பின்னோக்கி விழுகும். இதில் பின்னோக்கி விழுகுனா இந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஸ்டாப் ஆன ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் கிளியர் வயலேஷன் ஆஃப் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா as the object gets accelerated without being act upon by a force. இப்போ எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாமையே அந்த ட்ரெயின் வந்து உடனே திடீர்னு வேகமாக கிளம்பும் போது பின்னோக்கி விழுகுது, அல்லது போயிட்டு ட்ரெயின் ஸ்டாப் பண்ணும்போது முன்னோக்கி விழுகுது. அந்த புக்கில் எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமே அது என்ன முன்னாடி விழுகுது அல்லது பின்னாடி விழுகுது. இட் இம்ப்ளைஸ் தட் த ட்ரெயின் இஸ் நாட் ஆன் இனர்ஷியல் ஃப்ரேம் வென் இட் இஸ் அக்சலரேட்டட். நல்லா கவனிங்க, இப்போது அந்த போய்கிட்டு இருக்க ட்ரெயினில் ஒரு விசை கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னாவே அது அக்சலரேட்டட், அப்போது அது நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக மாறும் அல்லது அக்சலரேட்டட் ஃப்ரேமாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 3.6 so that the car 2 is, இதான் ரெண்டாவது கார், இது ஃபஸ்ட்டு கார், இது செகண்ட் கார், ரெண்டு கார் இருக்கு. so that the car 2 is a non-inertial frame since it moves with the acceleration a with respect to the ground. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் அக்சலேட் ஆகுதுச்சுன்னா கிரவுண்டை பொறுத்து அது என்னது இனர்ஷியல் ஃப்ரேம் கிடையாது. ஏன் அதில் என்னது அதோட திசை வேகத்தில் மாற்றம் இருக்குது, அதில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, அப்ளை ஆனாலே அது என்ன ஆகுது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். These kinds of accelerated frames are called non-inertial frames. A rotating frame is also non-inertial frame. ஏனால என்ன கண்டினியூ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மாறிக்கிட்டே இருக்கு. Since rotation requires acceleration, in the sense earth is not really in inertial frame since it has self rotation and orbital motion, but the rotational effects earth can be ignored for the motion involved in our day-to life. அதனால என்ன சொல்கிறாங்க, பூமி தொடர்ச்சியாக ரிவால்வ் ஆனால் கூட அதை நெக்லிஜிபிள் பண்ணிக்கிட்டு நம்ம எர்த்த ஒரு இனர்ஷியல் பிரேமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா ஆய்வுகளையும் மேற்கொள்கிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இனர்ஷியல் ஃப்ரேமை பற்றி நான் இனர்ஷியல் ஃப்ரேமை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். மீண்டும் ஒரு முறை படிங்க, மீண்டும் ஒரு முறை கேளுங்க. சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இனர்ஷியல் ஃப்ரேம்னா அதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அக்சலரேட் ஆகும். இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது
உட்காந்து அப்சர்வ் பண்ணுறது, அவருடைய மோஷன்ஸை அப்சர்வ் பண்ணுறது என்னது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் நியூட்டனுடைய செகண்ட் லா பற்றி பார்ப்போம். இதோடு இந்த ஃபர்ஸ்ட் லா முடியுது. நன்றி, வணக்கம்.